ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்குது ரெட் கேர் கேமிங். இனி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் கேம் ப்ளே வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெதர் போர்ட்டலுக்குள்ளே போய் தாறுமாறாக சண்டை போட போகிறோம். அதுக்காக நம்ம ஏற்கனவே வேர்ல்டு ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருப்பேன், அதாவது இந்த புதுசாக வரும்போது சொல்லியிருப்பேன், ஒரு நெதர் போர்ட்டல் கண்டுபிடிச்சேன். அந்த போர்ட்டல்லேருந்து இதெல்லாம் வந்து ரூயின் நெதர் போர்ட்டில் அதை கண்டுபிடிச்சி அங்கே இருக்க செஸ்ட்டில் இருக்க பொருட்கள்லாம் ஆட்டையாக போட்டு இதெல்லாம் கிடச்சிதுன்னு. என்சாண்டட் ஹெல்மெட்டும் இருக்குது, செஸ்ட் பிளேட்டும் இருக்குது, ஆனால் லெகிங்ஸும் இல்லை, பூட்ஸும் இல்லை. அது தேவையான்னு கேட்டிங்கன்னா தேவையில்ல தான், ஆனாலும் நம்மளுக்கு அது வந்து தேவை, எனக்கு ஆறுதலாகவே இல்லை. ஆனால் இந்த நகட்டெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு அப்படியே இங்கட்டாக மாற்றி இங்கட்லேருந்து லெகிங்ஸையும் பூட்ஸையும் உருவாக்கணும். ஆனால் அது இதெல்லாம் பத்தாது. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஏற்கனவே சேர்த்து வச்சுருந்த எல்லாத்தையும் ஒரு கலவணும். அதுக்கு முன்னாடி இந்த அயனு எல்லாத்தையும் அள்ளிடுவோம். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் போட்டு ஹீட் பண்ணுவோம். ஸ்டவ்வில் ஃபர்னஸ், அதுக்கு வந்து 6 பிளாங்க்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஆன் பண்ணுங்கோ, பிளாங்கை போடுங்கோ. ஓகே, அது ஹீட் ஆகட்டும். அது ஹீட் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் ரெடி பண்ணி அப்படியே கூலாக இருக்குல்ல, இப்போ தானே கெத்தாக இருக்கே. இப்போ பாருங்கள், அயன் ஸ்வாடு பிச்சக்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சு எல்லாம் தயாராக தரமாக இருக்கான் நம்ம பையன். ஸோ நான் வந்து மைன்கிராஃப்டில் வந்து லாகின் வந்து பண்ணிட்டேன், அதாவது எக்ஸ்பாக்ஸ் அக்கௌண்ட் வச்சு. அதனால தான் எனக்கு பிடிச்ச கேரக்டர் வந்து செலக்ட் ஆகிருக்கு. ஸோ எல்லாத்தையும் தூக்கி போட்டு இப்போ நம்ம வந்து இங்கே வந்துட்டா வெளியில் வந்து பார்த்ததும் இந்தமாரி எல்லாம் சண்டை போட்டுருக்காங்க. எதுக்கு சண்டை போடுறாங்கன்னு போய் பார்த்தா வில்லேஜர் அவன் வந்து கதவை சேர்த்து உள்ளே போயிட்டான். இப்போ அவன் உள்ளே போனதுக்கப்புறம் எல்லாம் நம்மளை ஆட்ட ஆரம்பித்தாங்க. ஆஹா, இங்கே ஒருத்தர் இருக்கானே, இது வழியாக தானே நாம் போவோம். வேறு ஆக இப்போ வந்து இவங்கக்கிட்டேருந்து தப்பிச்சாச்சு. இப்போ நாம் நெதர் போர்ட்டலுக்குள்ளே போகணும். ஸோ நான் மைனுக்கு போகிறோன்ற அந்த நேரத்தில் இந்த சைடு வந்துட்டாங்க. ஸோ நம்ம மைனுக்கு போகல, பக்கத்துலேயே இருக்க போர்ட்டலுக்கு தான் போகிறோம். ஸோ இதுதான் நாம் பில்டு பண்ண போர்ட்டல். ஓகேவா? இப்போது இந்த போர்ட்டல் நான் ஏற்கனவே டிவியில் வேர்ல்டு வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதுலேயும் போர்ட்டல் பில்ட் பண்ணி உள்ளே போனேன். அதில் செம்ம இதாக இருந்துச்சு. ஸோ அந்த வேர்ல்டில் நடந்த மாதிரியே தான் இந்த வேர்ல்ட்லேயும் நடக்கணும். ஏன்னா ரெண்டும் ஒரே வேர்ல்டு தாங்க, வேறு மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப வாய்ப்பே இல்லை. ஸோ ஓகேவா? இங்கே வந்து பில்டிங் டெரைன்லேயே இருக்குது மைன்கிராஃப்ட் ஜென்ரேட்டிங் வேர்ல்டு பில்டிங் டெரைன். பாருங்க பின்னாடி என்ன மைன்கிராஃப்ட் பிளாக்ஸாக வரும் பாருங்க, நெதர் ரெட் பிளாக்ஸாக வருது. ஆஹா, உள்ள இங்கே பாருங்க, எனக்கு எஃப்பிஎஸ் எவ்வளோ இப்போதைக்கு 60.7 கிட்ட மேலேயே போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு எஃப்பிஎஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கப்புறம் பெரிய பெரிய இதெல்லாம் பார்த்தா வாவ், ஏய் ஒரு நிமிஷம், ஏங்க இது அந்த இதே இல்லைங்க, எனக்கு டிவியில் வந்தது கிடையாது. நான் டிவியில் வந்து இதெல்லாம் சேர்த்து வச்சேன், நிறைய இதெல்லாம் சேர்த்து வச்சேன். ஆஹா, ஊற்றிக்கிச்சா? ஐயோ, இப்போ நான் என்ன திருப்பி டிவியில் இருக்கிறத இது கொண்டு வரணும்ல. ஒரு நிமிஷம் வருங்க, அங்கே என்னமோ இருக்குது, அதனால் நான் நெதர் ரைட்டு இது போல் இருக்குது கோடாரி, அந்த கோடாரியை கட் பண்ணி எடுப்போம். ஆனால் இது இந்த வேர்ல்டே கிடையாது நான் வச்சுருக்குது. ஏன்னா டிவியில் நிறையா கோல்டு இங்கட்லாம் நிறையா எடுத்து வச்சேனே, அந்த மாதிரி டக்குனு எப்படியே இங்கேயும் பண்ணிடலான்னு தான் ஞாபகம் வச்சுருந்தேன். இப்போ என்ன பூ ஆகிடுச்சு எல்லாமே. ஆஹா, ஏங்க ஓ, ஒருவேளை நான் டிவியில் இதே ஷார்ப்பாக இதே பிளேஸில் நெதர் போர்ட்டல் கட்டல, கொஞ்சம் ஒரு 2-3 பிளாக்கு தள்ளி நவுத்தி கட்டினேன். ஒருவேளை அப்படி இருந்தாலும் இதாகுமோ, இல்லை இருக்குமோ அப்படின்னு எனக்குள்ள பல டவுட் இருந்துச்சு. சரி, அதை அப்புறம் பார்த்துப்போம். இப்போதைக்கு இதெல்லாம் உடப்போம். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இதெல்லாம் நிறைய ரெசிபிஸ் அன்லாக் ஆக ஆரம்பிச்சிச்சிங்க. மாஸ்டாக இருக்குது. ஏ லா 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 லா, ரெசிபிஸ் அன்லாக் ஆகிட்டே இருக்குது. ஓகே, இன்னும் கொஞ்ச நாளில் நாம் வந்து மைன்கிராஃப்டில் மல்டிப்ளேயர் ஆட போகிறோம். யார் கூட அப்படின்னு கேட்டிங்கன்னா என் ஃப்ரெண்டு கூட தான். ஓகேவா ஃப்ரெண்ட்? ஓகே, நான் வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் டக்குன்னு சொல்லுங்கள். ஐயோ ஏங்க, இவன் நம்மளோட பரம்பரை எதிரிங்க, இவன் நம்மளை பார்த்தா போடுன்னு போட ஆரம்பிச்சிருவான். ஐ திங்க் ஸோ. ஏன் இவன் இப்போ சைலண்ட்டாக போகிறான்? ஒருவேளை கோல்டு ஆர்மர் போட்டிருக்கிறதுனாலையோ இவன் இப்படிலாம் போக மாட்டானே. ஐயோ, இவன் 7 ஆகிட்டான்டா. ஆஹா, நம்ம மேலே போட்டாங்க. அங்கே பாருங்கள், நல்ல வேலை நம்ம மேலே படல, அந்த நெருப்பு மட்டும் நம்ம மேலே பட்டுருந்துச்சு. 2000 ஜஸ்ட்டில் யோசிச்சு பாருங்களேன், பூவாக இருந்திருக்கும். அவன் கதை முடிஞ்சு போயிருக்கோம். எப்பாடி ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஏங்க இந்த இதே கிடையாதுங்க என்னோட இது, நான் டிவியில் விளையாடினதே கிடையாது. ஒரு வேளை நவுத்தி கொஞ்சம் கட்டியிருந்தேன் டிவியில். இப்போ மொபைல் வெர்ஷனில் இப்போ தான் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறேன். மொபைல் வெர்ஷன் டிவி வெர்ஷன் ஒன்று தான். இப்போ தான் வந்து உள்ளே போகிறேன். ஏதோ கோளாரோ எனக்கு ஏதோ சரியாக படலையே. நான் பேசாமல் மறுபடியும் டிவியில் இருக்கிறத இங்கே கொண்டு வரட்டா, அதான் சரிப்பட்டு வரும். அதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு யாராவது லைக் போடாமல் பார்த்துட்ருக்கீங்க, மறக்காம ஒரு லைக் போட்டு விட்ருங்க.
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி நெதர் போர்ட்டலுக்கு போகிறதுக்கு என்னென்ன தேவைன்றதை நாம் வந்து சொல்கிறோம். ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மைன்கிராஃப்ட் பிளேயர்ஸாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நாம் வந்து கூடிய சீக்கிரத்துலேயே வந்து என்ன பண்ண போகிறோம், ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. இவன் வந்து இங்கே பாருங்கள், நம்ம மேலே நெருப்பாக போடணுன்னா இந்த கேப்பில், அந்த பில்டிங் டர்ன கேப்பில் எனக்கு வந்து பிடிக்கல, சத்தியமாக பிடிக்கல. நான் இப்போயே வந்து அந்த சைடா டிவியில் இருக்கிறத வந்து இங்கே கொண்டு வர போகிறேன். இங்கே வந்து பயங்கர ஆட்டை காட்டுறான். இந்த நெதர் வேர்ல்டு நம்மளுக்கு சூட்டே ஆகலை. இந்த நெதர் மான்ஸ்டர் குண்டு தக்காளி வந்து ஏற்கனவே டிவியில் வந்து என்னை போட்டு தள்ளிட்டு இருந்தான். இப்போ இங்கேயும் வந்து போட்டு தள்ள ஆரம்பிச்சிட்டான். எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்போ வந்து நெதர் குவார்ட்டர்ஸ்லாம் ஒன்று இருக்குது, அதெல்லாம் இது வரைக்கும் நான் போனதில்லை. ஓகே, இங்கே பாருங்கள், இதுதான் என் டிவி வேர்ல்டு. இங்கே பார்த்தீங்களா, நான் பாருங்கள் அன்வில் செஞ்சுட்டேன், என்சாண்டிங் டேபிள் செஞ்சுட்டேன். இங்கே பார்த்தீங்கல்ல, ஐ ஆம் டூ சூப்பர் ஹீரோ இன் ஆல் தோஸ் திங்ஸ். பார்த்தீங்களா, இதில் நான் வந்து ஏற்கனவே லெகிங்ஸையும் செஸ்ட் பிளேட்டு ஹெல்மெட்டு எல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். எதுக்காகனா இதெல்லாம் வந்து என்சாண்டடாக மாற்றிக்கலாம் தான். ஸோ இது வந்து உள்ளே போட்டு அன்பில் என்சாண்ட் பண்ண முடியுமான்னு இப்போ நான் பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இந்த புக்கை உள்ள லேப்பஸ் லெவலையும் புக்கையும் வச்சு நம்ம வந்து என்சான்மெண்ட்டை வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ என்ன என்சான்மெண்ட் எடுக்கலாம்? இந்த என்சான்மெண்ட் இது நல்ல என்சான்மெண்ட்டாக எனக்கு தோணலை. எடுக்கலாமா? இது எடுக்கலாம். இதுதான் வந்து லெவல் 3. இவன் எடுத்துப்போங்க. பாருங்கள், புக்கு பயங்கரமாக ஜிக்னாலாம் முன்னுது புக்கில். சூப்பர்ரா, சூப்பர். ஓகே, இதை வச்சு அன்வில்ல போட்டு என்சான் பண்ண முடியாதா அப்படின்னு பார்த்துட்டு தான். எனக்கு வந்து தெரியாது எப்படி என்சான் பண்ணுறதுன்னு அன்வில்ல. ஏன்னா இன்ட்டு போட்டுருச்சு. சரி, தலைகீழ போட்டாலும் இன்ட்டு போட்டிருக்கு. இது வேலைக்கு ஆகாது போலங்க. இது வந்து பேர் மட்டும் தான் மாற்றிக்கலாம் போல். வேணாண்டா, பூவாக இருக்குது, வெள்ளத்துருவோம். ஓகே, சுகர் கேன் இங்கே பாருங்க, ஆப்ஷன் நார்பிளாக்கு. இது எடுக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடி எனக்கு தானே பார்த்துரியும். டைமண்ட் பிக்கேக்ஸ் ஒன்று எடுத்தேன். ஒரு டைமண்ட் பிக்கேக்ஸே நொறுங்கி போச்சு. நான் எத்தனை டைமண்ட் வச்சுருந்தேன் ஒரு காலத்தில் நான் இருக்கா போய் பாருங்க. என்கிட்ட 5 டைமண்டில் இருந்துச்சு. 2 டைமண்ட் தான் இருக்குது. 2 இல்லை, அதையும் நான் வந்து இது செய்யறதுக்கு யூஸ் பண்ணி காலி பண்ணிட்டேன். டைமண்டே இல்லை இப்போ. சரி, ஆக்சுவலாக ரெடியாக வச்சுப்போம். நான் வந்து டைமண்ட் வந்து இது செய்கிறதுக்கு செலவு பண்ணிட்டேன். அது பேர் என்ன, என்சாண்டிங் டேபிள். அதுக்காக தான் அப்சிடியனும் எடுத்தேன். போச்சா 3 இது வந்து பிக்காக்ஸுக்கு. அந்த பிக்காக்ஸே காணாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்படியெல்லாம் நடந்துருக்கேன். இனி என்ன பண்ண சொல்கிறீங்க? நம்மளுக்கு தலைவலி பயங்கரமாக ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. ஏன்னா இந்த சில சோம்பேறிஸ்லாம் வெளியே சுற்றினே இருப்பானுங்களே. இவனை மாதிரி மொரட்டு பாலாக இருக்காங்க. ஓகே, நீங்கள் பாருங்கள், இதுக்குள்ளே போனால் ஸ்க்ரீன்லாம் பாருங்கள் ஊட ஆடுது. டேய் பார்த்துடா, ஃபோன் டிஸ்பிளே திருப்பிக்க போகுது, பார்த்து போங்க. ஓகே, இந்த மைன்கிராஃப்ட் லோடிங் ஸ்க்ரீன் நவுந்ததுக்கப்புறம் நாம் வந்து நெதர் வேர்ல்டுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இதுதான் நான் இருந்தது, இதுதான் சரியானது. இதுதான் டிவியில் எனக்காக இருந்தது. நான் விளையாடும் போது வச்சுருந்தேன். இதை தான் இங்கே பார்த்தீங்கல்ல, கீழே விருத்தனமாக இருக்குது, ஃபுல்லாக லாவா. இங்கே பாருங்க எவ்வளோ கோல்டு கிடைக்கும் டிக்கெட் கிடைக்கிறீங்க. இங்கே வந்து நான் ஏற்கனவே நிறையா கோல்டு எடுத்துட்டேன். அங்கே பின்னாடி சந்து போந்து மாதிரி ஒன்று போகுதோ, இவன் தான் எனக்கும் இவனுக்கும் இந்த கைக்கும் பரபரை எதிரியுவேன். இல்லையா, தனியாக உனக்கு வந்து கவனிச்சுக்கிறேன் கோமாளி பழ. உன்னை பாருங்க சுற்றிக்கிட்டே இருக்கான். நான் ஆக்ஸ் வச்சு அடிக்கலான்னு பார்த்தா ஐயோ நம்ம மேலே ஃபயர் பாலை போட்டாயா. பாருங்க, நம்ம கொளுத்திக்கிட்டு எரியிறோம் கரெக்டாக. அவன் கண்ணு வாங்கி எல்லாம் ரெட் கலரில் மாடிச்சுன்னு அட்டாக் பண்ண போகிறான்னு அர்த்தம். பக்கத்தில் வந்துட்டான். ஐயோ, இப்போ உஷாராதான் மாமா இருக்கணும். நான் வந்துட்டான். அடி 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 என்ன தப்பிக்கிறான், அடிக்கவே முடியல. இங்கே வாயா. யாரா நீ? ஆஹா, இது வந்து இந்த என் வேர்ல்டெலாம் அந்த ஸ்லைம் பிளாக் இருக்கும்ல, அந்த ஸ்லைம் பிளாக்கோ அவனுக்கு தான் இந்த மாதிரி மோஜாங்க வந்து பறக்கிற எமௌண்ட்டு போட்டு விட்டாங்களே. ஆஹா, ஐயோ ரெட் ஆகிடுச்சு. அப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. பாருங்க, ரெட் ஆகிடுச்சுன்னா தலைவலியாக போச்சு இவனோட. சரி, இப்போது வந்து தனியாக சைடில் வந்து சண்டை போடுவோம்டா. கௌஷிக்கு பாடுறான் குறுக்க. அந்த கௌஷிக் வந்தான் போக்கல தனியாக கவனிச்சுக்கிறேன்டா. ஆனால் அது ஒரே பூவாக நடக்குது இங்கே. என் கம்ப்யூட்டர் இப்போ ஏன் வாய்ஸ் டப்பிங் கொடுக்கும்போது எங்கே அது? ஆஹா, என்ன தராது, என்னமோ ஓடி வருது. ஏங்க இன்னும் ஒன்று பறந்து வருதுங்க. பூவாயிடுச்சோ? டே யாரா நீ, சொல்லிட்டு வாடா. ஐயோ, இவன் பாட்டுக்கு வரான். அடிச்சுக்கினே இருக்கான். தம்பி
யார் தம்பி நீ சொல்லிட்டு அடி. தம்பி தம்பி இப்படிலாம் பண்ணக்கூடாது தம்பி, ப்ளீஸ் தம்பி, ப்ளீஸ் தம்பி, விட்டுரு தம்பி. யாரா இவன் நான் க்ளூன்ட்டு என்னம்மா ஆட்டம் காட்டுறான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படியே அவங்க பெஸ்ட் தோஸ்துன்னு யாராவது இருப்பாங்கல்ல அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக்கும் போட்டுருங்க. ஓகே, இந்த குள்ள பிசாசு எங்கேருந்து தான் வரான்னு தெரில. ஆடுறான் அப்படியே வந்துட்டே இருக்கிறான். இவனாச்சும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலான்னு பார்த்தா தம்பளைன் வைக்கிறதுக்கு அதுவும் முடியல. ஐயோ, இவனோட ஒரே தலைவலியாக போச்சு. உள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா உள்ளே இவனோட அம்மா இருக்காங்க. ஓ, அங்கே இருந்தால் நீங்களாம் பிறந்து வரீங்களாடா. ஓகே, இப்போ நாம் வந்து டக்குன்னு இந்த போர்ட்டல் பின்னாடி ஒளிஞ்சு க்ரியேட்டிவ்க்கு மாதிரி கதை ரெண்டுத்தையும் கந்தால் ஆக்கிடலாம். ஓகே, க்ரியேட்டிவ் வந்தாச்சு. இனிமே அவன் கதை காலி. எங்கடா போனான் அவன்? ஐயோ, வில்லேஜர்ஸை டார்ச்சர் பண்ணுறதுக்காக இங்கேயும் வந்திருக்கான். நான் சும்மா விட மாட்டேன். இந்த வில்லேஜர்ஸ்க்கும் எதுவும் ஆக விட மாட்டேன். ஸோ வில்லேஜுக்கு ரெய்டு வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். எனக்கு வரப்போதுன்னு தெரில. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் ஆட்டம் காட்டினால அதுலேருந்து வந்து இதாகிடுச்சு, வாய்ஸ் கட் ஆகிடுச்சு. ஸோ ஏற்கனவே தெரியும், இது வந்து ரீஅப்லோட் வீடியோ. இன்றைக்கி டேட் வந்து 26. இந்த வாய்ஸ் ஓவர் திருப்பி கொடுக்குறது. இந்த ஏரியாவை நான் சுற்றி பார்த்துட்ருக்கேன், இங்கே என்னென்னலாம் இருக்குன்னு. ஓகேவா, ஏன்னா இதாச்சு கஷ்டப்பட்டு கோல்டு ஆர்மர்லாம் செஞ்சுருக்கேன். என்ன பண்ணுறேன், ஏன்னா கோல்டு நகட்லாம் நிறையா கிடச்சிச்சு. ஓகே, இந்த ஏரியா ஃபுல்லாக அப்படியே வந்து ரெடி பண்ணணும். இந்த இடம்லாம் கச்சாக் முச்சாக்குன்னு நல்லாவே இல்லை. ஸோ இவன் என்ன வந்துட்டே இருக்கான். அதனால் இவன் யார் இவன் மீச தலையன்? மிஸ்டர் மீச அங்கிள், யார் நீங்கள்? எங்கே இருந்துண்ணா வரீங்க? புதுசா இப்படிலாம் கேரக்டர் ஒன்று இருக்கா? அப்டேட்டில் விட்டுருப்பாங்க மோஜாங் ஸ்டுடியோஸ். இந்த மாதிரி ஒரு இது வரைக்கும் நான் பார்க்கல. சரி, இந்த ஏரியா ஃபுல்லாக அப்படியே டக்குன்னு இப்படின்றதுக்குள்ளே கவர் பண்ணிடலாம். இந்த இடம்லாம் பாருங்களேன், சரியாகவே இல்லை. இதில் பாதி கீழே பாதி மேலேயும் இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல், லாவா பூல் எல்லாமே இருக்குது. இந்த ஏரியா சுத்தமாக நல்லா. ஓ, இங்கே வந்துருச்சு. அங்கே கோல்டு இருக்குது, அப்புறமா அதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இவங்கள வந்து தனியாக டீல் பண்ணிக்கலாம். ஏன்டா இது, ஏன்டா இந்த ஃப்ளைட் மூட் இப்படி இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல காபிள் ஸ்டோனு இல்லை நெதர் ராக்கு. இந்த இடத்துல நெதர் ராக் போட்டுக்கலாம். போட்டு ஒன்றா மூட போனோம். மூடுற அந்த கேப்பில் இந்த எருமை மாடு இருக்கான்ல, இவன் மேலே அப்படியே ஏறி உக்காரலான்னு வந்திருக்கேன். இவன் மேலே ஏறவே முடியல. வலிக்க விடுக்கிறான். வழுக்கு மண்டா, உன் வாய்க்குள்ளே ஏதாவது வச்சிருக்கியா இல்லையா நீ? ஆனால் தான் உள்ளே ஒன்றுமே இல்லை, கண்ணு மூக்க தவிர. அதான் அடிக்கிற காற்றுக்கு இவனா பறக்கிறாங்க பாருங்க, பண்ணி பயங்கரமாக அடிக்குது. அதெல்லாம் அவன் மேலே பட்டு தான் அந்த மாதிரி வெள்ளை கலரில் இருக்கான். அப்போ கண்ணு மூக்கு மட்டும்தான் இருந்திருக்கு, உள்ளே கூட ஒன்றுமே இல்லை. எப்பா லாவா ஜஸ்ட் மிஸ்ஸு. ஓகே, கிரியேட்டிவில் வந்திருக்கோம், ஆனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. சர்வைவல் வந்தாலும் நம்மள்ட்ட கீப் இன்வென்ட்ரி இருக்குது. கீப் இன்வென்ட்ரி அது மூலியமாக நம்ம லூட்டெல்லாம் பத்திரமா வச்சுக்கலாம். ஆனால் இவன் மண்டையனோட வாய்க்குள்ள போய் அடியில் என்ன ஓட்டை ஐயாது அதுக்கான ஓட்டைய. சரி, அப்போ நம்ம வந்து அப்படியே நைஸாக நழுவிடும். ஸோ இந்த ஏரியாவை நான் திட்டத்தட்ட முடிச்சிட்டேன். ஃபுல்லாக டக்குன்னு வந்து முடிச்சிடலாம். சரி, முடிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்தா இவனை பார்த்து அந்த இவன் கூட விளையாடுவோமே அப்படின்னு வந்திருக்கேன். இவன் வாயிலேருந்து நெருப்பு கக்குவான். எங்கடா கக்க மாட்டேங்கிறான். இது வச்சு நோண்டி பார்ப்போம் இவன் பேக்கை. அடியில் ஒரு ஓட்டை இருந்துச்சு, அந்த ஓட்டைக்குள்ளே விட்டு நோண்டி எடுத்துருவோம். ஆனால் பாவி பல இங்கே பாடுறா. சரி, இவனுக்கு வந்துட்டு ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. சரி, ஓகே, அவ்வளோதான். இவன் பார்த்துக்கோங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக அப்படியே அழகாக ரெடி பண்ணிட்டேன். ஆனால் இங்கே ஆஹா கீழே சரியில்லை, பாதி பொருட்கள் மூடிக்கிச்சு. அதெல்லாம் சரி பண்ணிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுக்குங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.